வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ வரிசையாக பல பிரச்சனைகள் லைவில் பேக் டு பேக்காக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் இது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ அந்த பிரச்சனை வெளியே நிக்சனுக்கும் பிரதீப்புக்கும் நடந்த பிரச்சனையில் நிக்சன் பக்கம் ஃபுல்லாகவே ரைட்டுங்க. அவர் பேசின பாயிண்ட் எல்லாமே ரைட்டு. ஒரு பொழுதும் தகுதி இல்லை அப்படின்ற பாயிண்ட்டை கேட்கவே கூடாது. உனக்குலாம் தகுதி இல்லை, நீ ஏன்டா வந்த அப்படின்றது எந்த பொழுதும் கேட்கக்கூடாது. அதை பிரதீப் கேட்டிருந்தார். முழுக்க பிரதீப் சைடு தப்பு இருக்குது. பட் அந்த ஆட்டிடியூடை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது ஏன் தரப்பு. அந்த நிக்சன் பேசின ஆட்டிடியூடை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலான்ற எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுக்கப்புறம் மணிச்சந்திரலாம் உள்ளே போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு தகுதியே இல்லைன்னு எப்படி நான் சொல்லலாம், அவர் என்ன எப்படி சொல்லலாம், நான் அந்த பாட்டு பாடி அந்த பாட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இதிலிருந்து இந்த பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அதை அசால்ட்டாக சொல்கிறாரு, தகுதி இல்லை இப்படி இல்லைன்றது சொல்கிறது எப்படி நான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனலாக பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் டீமு தகுதி இல்லைன்னா வெளியே செலக்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க, வெளியே அமைச்சிருப்பாங்க. அவருக்கு என்ன காசு கொடுக்குறாங்களோ அதே தான் எனக்கும் கொடுக்குறாங்க. இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை அப்படின்றா நிக்சனோட வாதமாக இருக்குது. இது ஒரு பாயிண்ட்டாக. அதுக்கப்புறம் மணி சொல்கிறார், டே அவரோட பிளான் தான் தெரியும் இல்லடா, அவர் எப்போவுமே டார்கெட் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. நீ அந்த பொறுமையாக நைஸாக நீ பேசின பாயிண்ட்லாம் கரெக்டு, பட் நீ கடைசியில் யூஸ் பண்ண ஆட்டிடியூட் மட்டும் தப்பாயிருச்சு, அதை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மணிச்சந்திரா ரவீனாலாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. இல்லைனா அவர் தெளிவாக ஒரு படம் மாதிரி இதை பிளான் பண்ணிட்டு வந்திருக்காரு. 6 சீசனாக உட்காந்து பார்த்துட்டு டார்கெட் பண்ண வைக்கணும், அவரை எல்லாரும் முன்னாடியும் அவரை டார்கெட் பண்ண வைக்கணும். டார்கெட் பண்ணால் இவர் தனிமைப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி எல்லாம் தப்பாக நினைப்பாங்க. ஸோ அதனால் அவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற கான்செப்டில் தான் வந்திருக்காரு. ஸோ அப்படியே ஃபஸ்ட்டு எல்லாரும் முன்னாடி தனிமைப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அப்படியே பாவமாக நடிக்கிறது இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு தான் அவர் இப்படி இருக்காரு அப்படின்றது நிக்சன் ஓப்பனாக உடச்சிட்டார். ஸோ அப்படி தானே இருக்குது. நீங்கள் பாருங்கள், மொதல் வாரம் அவர் தான் கேமுன்னு எல்லாரையும் பண்ணார், அவர் யாருமே பண்ணல. ஸோ இந்த டார்கெட்டிங் மேட்டர் எல்லாருமே அவரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதை உருவாக்கின சுச்சுவேஷனு பிரதீப் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் சும்மா போய் ஒருத்தரை டார்கெட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் உருவாக்கினது பிரதீப். ஸோ இதனால் இந்த இதெல்லாம் பண்ணி தான் அவர் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு நீ தகுதி இல்லைன்னது என்னை ரொம்ப பாதிச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நிக்சன் ஒரு பாயிண்டில் அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதை பார்க்குறதுக்கே நம்ம வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவன் பின்னாடி பார்த்த துக்கங்கள் துயரங்கள் அவ்வளோ இருக்குது. ஸோ அதெல்லாம் மீறி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், லைஃப்பில் ஏதோ மாறப்போகுதுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நீ எல்லாம் ஒரு ரேப்பரா அப்படின்ற மாதிரி கேட்டதெல்லாம் இவனுக்கு ரொம்ப பாதிச்சுது. ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிடறான். ஸோ ஒரு பக்கம் மணிச்சந்திரா ரவீனாலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யுவேந்திரன் சொல்கிறாரு, டே இங்கே இருக்கிறவங்க எல்லா கண்டஸ்டும் பாட்டெல்லாம் பாராட்டுறாங்க, அவன் ஒருத்தன் சொல்கிறான்லாம் கண்டுக்காத, இதெல்லாம் விட்டுட்டு உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் கொடுக்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நிக்சன் பக்கம் தப்பே இல்லைங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு பிரதீப் ஆண்டனியோட தப்பு தான். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், இன்றைக்கி அங்கே பேசும்போது அந்த குரூப் டிஸ்கஷனில் கூட நிக்சனோட ஆட்டம் என்ன, அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருந்தார். ஒருவேளை நிக்சனோட கேம் பிளே என்ன, அவருடைய ஸ்ட்ராட்டஜி உடைக்கிறதா கூட பிரதீப் இதை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் என்னோட கருத்து கைஸ்.